வணக்கம். உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும், எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் பொன்மாலை பொழுது சார்பாக நான் பிரகாஷ். அனைவருக்கும் எங்களது இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம தீபாவளி கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியா பொன்மாலை பொழுது சார்பாக இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு எல்லாரும் பார்க்க போறோம். சிறப்பான நிகழ்வுனா அதுக்கு கண்டிப்பா அதையும் விட சிறப்பான ஒரு தலைவர் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம்மளோட இன்றைய கவி அரங்கத்தை தலைமை தாங்கி நடத்த இன்னைக்கு நம்மளோட வர்றாரு. இவர் பேரை சொல்லிட்டா எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சிடும். 2000 தமிழ் பாடல்களுக்கு மேல் திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல், தல அஜித், தளபதி விஜய், சூர்யா, கார்த்தி, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் வார்த்தைகளுக்கு வாயசைக்காத நடிகர் நடிகைகளே இன்னைக்கு திரையுலகத்துல இல்லைன்னே சொல்லலாம். அதே போல இன்னைக்குள்ள அத்தனை முன்னணி பாடகர்களும் இவர் வார்த்தைகளை முணுமுணுத்து இருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். பல பல விருதுகள், விஜய் டிவி அவார்ட்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ், அவர் பாடல்களுக்கு விருது வாங்கினது மற்றும் இல்லாம அவர் எழுதின ஒரு பாடல் சாங் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கு, ஒரு சின்ன தாமரை என்கிற பாடல். அது மாத்திரம் இல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெஸ்ட் யங்ஸ்டர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்திருக்காங்க. இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரரான, மிக இளம் வயதிலேயே இத்தனை பாடல்கள் எழுதி இன்னைக்கு தமிழ் திரையுலகில் ஒரு நிரந்தர இடம் பிடித்திருக்கும் பிரபல கவிஞர், பாடலாசிரியர் திரு விவேகா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கி வர்றாரு. வணக்கம் விவேகா சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும். எங்களோட நிகழ்ச்சிக்கு இத்தனை பெரிய ஒரு மேடை, உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கங்களும் ஒண்ணு கூடி வர்ச்சுவலா இந்த தீபாவளிய கொண்டாடுறோம். அதுல எங்களோட பொன்மாலை பொழுது துபாயோட கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி தரத்துக்கு ஒத்துக்கிட்ட உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களை எனக்கு அறிமுகம் செய்த எனது சித்தப்பா மியூசிக் டைரக்டர் கே அவர்களுக்கு என்னோட பெரிய நன்றி. சோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல கவிஞர் அவர்களே. சோ இந்த கவியரங்கம் இப்போதுல இருந்து உங்களுடையது. மகிழ்ச்சி. 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 முதலாவதாக அரங்கத்திற்கு கவிஞர்களை அழைத்தரலாம். திருமதி மைதிலி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திரு மகேஷ் அவர்களை அரங்கத்திற்குள் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு மகேஷ். திருமதி வித்யா அவர்களை அரங்கத்திற்குள் அழைக்கிறேன். வணக்கம். திருமதி ஹேமலதா அவர்களை அரங்கிற்குள் அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நண்பர் திரு சசிகுமார் அவர்களை அரங்கத்திற்குள் அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 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 எல்லாரும் வந்தாச்சு. இப்ப கவியரங்கத்தை ஆரம்பிச்சிருவோம். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். கடல்கள் நம்மை பிரித்திருந்தாலும், கண்டங்கள் நம்மை பிரித்திருந்தாலும், தமிழ் என்கிற மாய தொப்புள் கொடியின் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கிற மகத்தான தமிழ் உறவுகள் நாம். இந்த இனிய தீபாவளி திருநாளிலே அழகிய ஒரு கவியரங்கத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே எல்லாம் பறவைகளாக மாறி பறவைகள் கவிதை பாட வந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான நிகழ்வை தலைமையேற்று நிகழ்த்துவதிலே நிஜமாகவே நான் உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஏனென்றால் உலகின் பல்வேறு பாகங்களிலே இருந்து கவிதை கொண்டு வந்து இந்த அரங்கத்திற்குள் படைக்க இருக்கிறார்கள். எல்லோரும் கூடடைந்து கிடக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் இணைய வழியாகத்தான் நாம் இணைய முடிந்திருக்கிறது. ஆனாலும் கூட இதுவும் ஒரு விதமான வளர்ச்சி என்றே நான் நினைக்கிறேன். நினைத்த போது ஒரு அற்புதமான கவியரங்கத்தை ஏற்பாடு செய்து நிகழ்த்தி விடுகிற சாத்தியம் இணைய வழியால் தான் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்றால் இது மாதிரியான வாய்ப்பு நமக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இது மாதிரியான வாய்ப்பு நமக்கு வருவதற்கான சாத்தியமே இல்லை. இன்றைக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கவியரங்கத்திற்கு வந்திருக்கிற இந்த கவியரங்கத்திற்கு பங்கேற்று கவிதை பாட வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் என் வண்ணத்தமிழால் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள். என்னன்னா, தமிழ் கவிதை மொழி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். என்னன்னா, ஒரு மொழி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லத்தீனை அறிவியல் மொழி என்று சொல்வார்கள். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் என்று சொன்னால் செம்பருத்திக்கு பேரு, ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொன்னால் மனிதர்களுக்கான பெயரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் லத்தீன்ல தான் பெயர் வைப்பார்கள். அறிவியல் மொழி என்று அதை சொல்வார்கள். கிரேக்கத்தை பௌராணிகர்களின் மொழி என்று சொல்வார்கள். நிறைய புராணங்கள் அதுல இருக்கும். அதுல இல்லாத புராணங்களே இல்லை என்று நாம் இன்னைக்கு எடுத்தாளுகிற அத்தனை புராணங்களும் அதனுடைய பூர்வீகம் அங்கா இருக்கின்ற மாதிரி கிரேக்க மொழிக்கு என்று ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. அதே போல இத்தாலிய இசை மொழி என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு இத்தாலியனும் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிற போது ஒரு இசைக்கருவியை தன் கையிலே வைத்துக் கொண்டு வெளியே புறப்படுவான். எனவே இத்தாலி ஒரு இசை மொழி என்று சொல்லுவார்கள். பிரெஞ்சு ஒரு சொல் ஒரு பொருள் மொழி என்று சொல்வார்கள். பிரெஞ்சுல ஒரு சொல் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பொருள் தான் இருக்க முடியும், இன்னொரு பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம திங்கள்னா நிலவுன்னு சொல்றோம், மாதத்துக்கும் சொல்றோம், 2 திங்கள் அப்படிங்கிறோம், திங்கள் என்று ஒரு கிழமைக்கும் சொல்லுகிறோம். ஒரே வார்த்தை பல் பொருள் தருகின்றது. ஆனால் பிரெஞ்சுல ஒரு சொல் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பொருள் தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி அது ஒரு சொல் ஒரு பொருள் மொழி என்று பிரெஞ்சு சொல்லுவாங்க. அதனால சர்வதேச சரத்துக்களை எல்லாம் பிரெஞ்சு மொழியிலே தான் இயற்ற வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுகிற ஒரு செய்தி. அப்படி பார்க்கிற போது தமிழை கவிதை மொழி என்று சொல்லலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் கவிஞர்கள் விரைவிருப்பார்கள். இங்கே கவிஞராக தனிப்பட்ட முறையில ஒருவன் மேலெழுந்து வருகிறான் என்றால் அது சாதாரணமாக இயல்கிற விஷயம் இல்லை. 5000 ஆண்டு காலத்திற்கு மேல் இலக்கிய பாரம்பரியம் மிக்க எழுத்தறிவு மிக்க ஒரு சமூகமாக இருக்கிற தமிழ் சமூகத்திலே எல்லோரும் கவித்துவம் கொண்டவர்களாக இருக்கிற ஒரு சூழலிலே ஒரு கவிஞனாக மேலெழுந்து வருவது, கவிதையை கொண்டு மற்றவர்களை திருப்தி செய்வது என்பது சாதாரண செய்தி அல்ல. அதை சாதித்திருக்கிற இங்கே 5 கவிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களே இதுல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி சொன்னாங்க, இதுதான் முதல் மேடை பலருக்கு என்று நினைக்கிறேன். ஏறக்குறைய 3 பேருக்கு இதுதான் முதல் மேடை என்று நினைக்கிறேன். திரு சசிகுமார் அவர்களும் ஹேமலதா அவர்களும் மைதிலி அவர்களும் ஏற்கனவே நிறைய கவிதைகள் பாடியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு இது ஒரு புது அனுபவம் என்று நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வித்தியாசமான இந்த சூழலிலே இந்த கவியரங்கத்தை நிகழ்த்துவதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். கனவு காண வேண்டும் என்றால் என்ன கனவு? நயன்தாராவாக பற்றி கனவு காணலாமா? நாளைய உலகத்தை பற்றி கனவு காணலாமா? எதை பற்றி கனவு காணுவது? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஓரகடத்துல ஒரு கிரவுண்ட் நல்லா வாங்கணும்னு சில கனவா இருக்கும். சிலது கனவு மவுண்ட் ரோட்ல ஒரு வீடு வாங்கினா என்னன்னு ஒரு கனவா இருக்கும். பழையனூர்ல ஒரு பங்களா வாங்க முடியாதா என்பது சிலருடைய கனவாக இருக்கும். அடுத்த வேளை உணவு சரியாக கிடைக்குமா, கிடைத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று யோசிப்பது கூட சிலரது கனவாக இருக்கும். நாம் திரிசாவாக வேண்டுமா அல்லது அன்னை தெரசா போல் வாழ வேண்டுமா என்பதெல்லாம் அவரவர்கள் கனவை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நான் பறவையானால் என்று அவர்கள் கனவு கண்டால் எப்படி இருக்கும், நான் பறவையானால் எப்படி இருக்கும் என்று அவர்கள் யூகித்தார்கள் என்றால் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இந்த கவியரங்கம். ஏன்னா ஒரு மனிதனுக்குள் விலங்குகளின் அத்தனை கூறுகளும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏன்னா நான் மாடு மாதிரி உழைக்கிறேன்பா, கழுத மாதிரி சுமக்கிறேன்பா, சிங்கம் மாதிரி சீழுகிறேன்பா, சிறுத்தை மாதிரி ஓடுகிறேன், பூட்டிய இருப்பு பூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, எலியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்பட்டு எப்படி எத்தனை மிருகங்கள் வச்சிருக்காரு பாருங்க. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியன செயல் செய்ய புறப்பட்டு வெளியில் வா, பூட்டிய இருப்பு பூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா என்று இத்தனை மிருகங்களை ஒரு மனித குணாதிசயத்தோடு முடிகிறது. நம்மால் குயில் போல கூவுகிறான், மயில் போல நடக்கிறான், மான் போல துள்ளி ஓடுகிறான், கொக்கு போல காத்திருக்கிறான், கிளி போல பேசுகிறாள், காகம் போல கண்ணங்கரேல் என்று இருக்கா. என்னவோ ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி குணாதிசயம் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதை மனித குணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இலக்கிய காலத்தில இருந்து பைபிள்ல சொல்லியிருக்கிறானே, பறவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அப்படி இருக்க நாளையை நினைத்து நீ கவலைப்படுவானே.
பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை இல்லையா? அப்படி இருக்கப்ப நாளைய நினைத்து இன்னைக்கு ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அதே போல விவேகானந்தர் சொல்றார், பெண்களுடைய சமத்துவத்தை போதிப்பதற்காக பேரக்கையை கொண்ட பறவை எப்படி பறப்பது சாத்தியமில்லையோ அதுபோல பெண்களை நட்டாற்றிலே விட்டு செல்லுகிற சமூகம் உருப்படாது என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். காக்கை சிறகினில நந்தலாலா உன் கரிய முகம் தோன்றுதாடா நந்தலாலா என்று பாரதியார் காக்கை சிறகினில் கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய உருவத்தை பார்ப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. அதே போல பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று விஞ்ஞானத்திற்கும் கூட பறவைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு சங்கதிகளை நாம் பறவைகளிடமிருந்தே கற்றுக்கொள்ள முடிகிற சூழல் இருக்கிற போது நான் பறவையானால் எந்த விதமான பறவையாக இருப்பேன் என்பது குறித்து இங்கே 50 கவிஞர்கள் அற்புதமான கவிதைகளோடு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு நான் அதிகம் பேசிவிடுவது சரியாக இருக்காது. எனவே கவிஞர்களுடைய கவிதைகளை நாம் வரிசையா கேட்போம். அந்த கவிதை விருந்திலே நாம் கலந்து கொண்டு பிறகு அந்த சுவையை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. முதலாவதாக இந்த கவியரங்கத்திலே கவிதை பாடுவதற்கு மயில் வருகிறது. மயில் என்றால் மைதிலி அவர்கள் மயில் பற்றி கவிதை பாடுவதற்கு நான் பறவையானால் என்கிற தலைப்பிலே அவர் மயிலாகி இங்கு நடனம் புரிய இருக்கிறார், கவிதை நடனம் புரிய இருக்கிறார். அவரை வருக வருகவென்று இந்த இனிய தருணத்திலே நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போதுமே என்றாள் ஒளவை. கவி பாடும் பலர் நிறை இவ்வரங்கில் கொல்லம்பட்டறையில் ஈயாய் மூதுரையின் வான்கோழியாய் கவி பாட வந்துள்ள நான். காண மயிலாய் பிறக்க ஆசை பிறந்ததால் நானும் அதுவாய் பாவிப்பதில் தவறென்ன? கற்பனைக்கென்ன காசா பணமா? என் தலைப்பு நான் ஒரு மயிலானால், அதுவும் தோகை மயிலாம் ஆண்மயில் ஆனால். என் அகவலை கேட்க அமர்ந்த அவையோர்க்கும் ஆன்றோர்க்கும் நல்வணக்கம். வள்ளுவர் முதல் விவேகா வரை வண்டமயில் பற்றி பாடாத வாய் உண்டோ? இறைவனின் படைப்பில் ரசனைகள் பலவிதம். இயற்கையே வியந்தது மயிலினம், இது நிதர்சனம். எத்தனை நேர்த்தி எத்தனை கீர்த்தி, என்னுடைய மூர்த்தி அளவிலா சீர்த்தி. அவரு வண்ணம் எல்லாவற்றிலும் நின்னும் என் எழில் இது சின்னம். குழந்தைகளின் முதல் ஆன்மீக கதை குமரன் குவலயம் சுற்றி வந்த காதை. குன்றுகள் ஏறி குரவை கடந்து குதூகலத்துடன் பறந்த முதல் விமானம் நானே. குன்றுகள் ஏறி குரவை கடந்து குதூகலத்துடன் பறந்த முதல் விமானம் நானே. பறவைதான் உண்டா? மகேசன் மனம் கவர பூங்குழல் தங்கை மயிலாய் மாறினள் மாயனின் தங்கை. மயிலை மயிலாடுதுறை பெயர் காரண கதை தேவாரம் பகரும் புராண காதை. கலைமகள் உரையும் இடத்தில் தானே கண்ணில் பட நிற்பதும் நானே நானே. என்னை ஆசனமாக்கினான் இந்திரன், என்னை வாகனமாக்கினான் முருகன். என்னால் அழகானான் கண்ணன், என்னால் வல்லனானான் பேகன். என் நாட்டியத்தை கண்ணுற்றார் பதஞ்சலி, படைத்திட்டார் இலக்கணம் அதற்கான அஞ்சலி. என் நாட்டியத்தை கண்ணுற்றார் பதஞ்சலி, படைத்திட்டார் இலக்கணம் அதற்கான அஞ்சலி. மழை வருவதை அறிவிப்பதல்ல என் ஆட்டம், நான் ஆடினால் அதை காண வருவதே மேகங்களின் கூட்டம். மழலையின் பிஞ்சுக்கை தீண்டலா, மயிலிறகின் மென்மை வருடலா, கவியரங்கமே தீர்மானிக்கும். பாம்பென்றால் படையும் நடுங்கும், அந்த பாம்பே என்னை கண்டு பதுங்கும் வீரன் நான். அழகோடு வீரம் எனக்கே சாத்தியம், மயிலுண்டு பயமில்லை இதுவே சத்தியம். ஊர்தியில் ரயில், பிலங்கில் வாரணம், புள்ளில் மயில், காணில் ஆனந்தம். குழந்தைகள் புத்தகத்தில் என்னுடைய பீலி, குட்டி போடும் குதூகல கெக்கலிப்பில் ஜாலி. என் தோகை அரசனின் சிம்மாசனம், அலங்கார தோரணம்.
கடவுளின் சாமரம் கலாபக் காதலியின் சல்லாபம். என் தோகை உன் கண்ணுக்கு விருந்து, என் தோகை உன் உடலுக்கு மருந்து. சுட்டு தேனில் அருந்தினால் விஷ முறிவு, சுற்றி தொங்கவிட்டால் கண்ணேறு கழிவு. மயில் கழுத்து நிறத்து பட்டும் மயில் கண் கரை வேட்டியும் முப்பாட்டன் காலந்தொட்டி முழங்கியதன்றோ. ஆபரணம் வேண்டியிராத கழுத்து, என் கொண்டைக்குத்தான் என்ன மவுசு. என் சாயல் பார்வைக்கு சாயாத கவி உண்டோ. மயிலாட்டம் இல்லாத தமிழ் நடனமும் உண்டோ. 16 வயதினிலே ஸ்ரீதேவி என்னாட்டம் அழகு. அதனால நம்ம கமலு கூப்பிட்டது மயிலு மயிலு. அதனால நம்ம கமலு கூப்பிட்டது மயிலு மயிலு. பெண்மையின் இலக்கணம் இடையினம் என்றால் மென்மையின் இலக்கணம் என் இனம் மயிலினம். பீலிசை சாகாடும் அச்சு இரும் என்ற வள்ளுவன் வாக்கே அதற்கு உதாரணம். காக்கை கூட்டமாய் ரசிகரின் அணிவகுப்பு ஆர்ப்பரிப்பு. அன்னப்பறவையாம் பெண்கள் அணி சிறப்பு. நாரையாய் கழுத்து நீட்டும் ஆண்களின் கூட்டம், நயமாய் நட்டுவாங்கம் பாட கிளிகள் நாட்டம். பின்பாட்டு பாட வரும் குயில்களின் முன்னோட்டம். ஆனாலும் நீங்கள் மேடையில் யாருக்காய் கண்ணோட்டம்? ஓ, நாட்டிய தாரகை எனக்காய் தேட்டம். என் ஆட்டம் மனம் மயக்கும் கொண்டாட்டம். அதில் மெய்மறந்து பரவசத்தில் பக்கவாத்தியம் திண்டாட்டம். என் அருமை தெரிந்த பாரத தாயவள் என்னை தேசிய பறவையாக்கி பெருமை தேடினள். என் அருமை தெரிந்த பாரத தாய் அவள் என்னை தேசிய பறவையாக்கி பெருமை தேடினள். மற்றவரை மகிழ்விக்கும் மனங்கமிழ் பிறவியே மறுமையிலும் மாதவமாய் வேண்டும் இம்மயில் பிறவி. மற்றவரை மகிழ்விக்கும் மனங்கமிழ் பிறவியே மறுமையிலும் மாதவமாய் வேண்டும் இம்மயில் பிறவி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த பொன்மாலை பொழுதுக்கு என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். அற்புதமான கவிதையை இங்கே வாசித்த மைதிலி அவர்களுக்கு எனது தனி வணக்கங்கள். அவரது மயிர்பீலி கவிதைகளால் நாம் இங்கே மயங்கி கிடந்தோம் என்பது உண்மை. உலகின் முதல் விமானம் என்று மயிலை யோசித்தவர் இவராகத்தான் இருக்க முடியும். இந்திரனுக்கு ஆசனமாகவும் குமரனுக்கு வாகனமாகவும் எப்படி மயில் மாறியது என்பது குறித்து மிக அற்புதமான கவிதை வரிகளை இங்கே அவர் புனைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு மயிலாக நாம் மாறினால் என்னென்னவெல்லாம் நம் மீது குறியீடு இருக்கும் என்பதை பற்றி மிக நுட்பமாக யோசித்து ஒரு தொழில்முறை கவிஞராக மிக அற்புதமான கவிதையை இங்கே மைதிலி அவர்கள் வாசித்தார்கள். உண்மையிலேயே சொல்லுகிறேன், உள்ளபடியே இந்த அற்புதமான கவிதையை கேட்டதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவினுடைய துவக்கமே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதையோடு தொடங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. திருமதி மைதிலி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த இனிய தருணத்திலே சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக அன்னப்பறவை பற்றி பாடுவதற்காக நம்முடைய திரு மகேஷ் அவர்களை இந்த அரங்கத்திற்குள் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் பறவையானால் தலைப்பு மனதில் தாளமிட்டது. அன்னமாய் மாற கட்டளையிட்டது. அன்னம் ஏன் அழகானதாளா? அன்னம் ஏன் அழகானதாளா? இல்லை இல்லை, அறிவானதால். மனம் சொல்லியது. பாலில் நீரிக்க என்றேன், பாலில் நீரை பிரிக்கவா என்றேன். இல்லை இல்லை, நீரில்தானே பாலே உள்ளது. மனம் சிரித்தது. அழகு தமிழ், எதுகை மோனை, கவி பாடும் கவிஞன் நான் இல்லை. உள்ளம் கூறும் உண்மை உறக்கச் சொல்ல ஒரு மேடை, விலகிச் செல்ல மனமில்லை. தாய் என் விரல் பிடித்து முதலாய் அக்கண்ணா எழுதும் பரவசம். சமூக கலப்படம் சில பிரித்து காட்ட இதோ அன்னமாய் நான். தமிழினி மெல்லச்சாகும் அன்றே சொன்னான் பாரதி. தமிழினி மெல்லச்சாகும் அன்றே சொன்னான் பாரதி.
மாற்றம் ஏதும் உண்டா? அன்னம் அறிய துடித்தது. திரை பாடல் பல, மக்கள் உரை பல, பெயர் பலகை பல, தூய தமிழ் தேடி அலைந்தது. கவலை முகம் கொண்டது. அன்னம் கவலை முகம் கொண்டது. உலக மொழி பல உண்டு, அதிலோர் உயர்ந்தது தமிழ் என்று உரக்க கூறும் நிலை ஒன்று இன்றும் கூட உள்ளதென்று அன்னம் அறிவால் உணர்ந்தது. இந்தி தெரியாது போடா தப்பில்லை, இந்தி தெரியாது போடா தப்பில்லை, தமிழ் அறிவோம் வாடா இல்லை, தமிழ் அறிவோம் வாடா, பெருமை கொள்ள பல ஆள் இல்லை. பூனை மேல் மதிலும் வேண்டாம், பூனை மேல் மதிலும் வேண்டாம், சேக்கிழார் கம்பனாக மாறவும் வேண்டாம். எம் தமிழ் தமிழாய் இருக்கட்டும், எம் தமிழ் தமிழாய் இருக்கட்டும், தமிழினி மெல்லச் சாக்கும், பாரதியின் கூற்று அதுவாய் சாகும். எம் தமிழ் தமிழாய் இருக்கட்டும், தமிழினி மெல்லச் சாகும், பாரதியின் கூற்று அதுவாய் சாகும். சாதி மத பேதம் இல்லை மாலை நேர மேடையில், விடிந்த பொழுது விகாரமாய் ஆணவ கொலை ஒன்று வீதியில், பொய்மையோ மேடையில் உண்மையோ வீதியில், பகுத்து அறியும் நேரம் இது அன்னம் உறக்க கத்தியது. கண் சிவந்தால் மண் சிவக்கும் அந்த காலம், கண் சிவந்தால் மண் சிவக்கும் அந்த காலம், கண் சிவந்தால் டாஸ்மாக் செழிக்கும் இந்த காலம், கண் சிவந்தால் டாஸ்மாக் செழிக்கும் இந்த காலம். போதைதனை உள்ளடக்கி பார்வைதனை குருடாக்கி பிரித்து பார்க்கும் செயலற்று மனிதன் அலையும் நிலை கண்டு அன்னம் அழுகை கொண்டது. காதல் என்ற போர்வையிலே காமம் மட்டும் குறியென அலையும் கூட்டம் இங்குண்டு, பெண்ணே பிரித்து அறிந்து கொள் அன்னம் கை கொண்டது. ஒட்டிய வயிறும் உறங்கா விழியும் பரட்டை தலையும் தள்ளாடும் நடையும் கிழவி ஒருத்தி அன்னம் வழியில் கண்டது. என்ன தாயே? அன்னம் வினவியது. பிள்ளை 3 பெற்றெடுத்தேன், பாரில் வளமாய் வளர்த்தெடுத்தேன், அவர்தம் மனம் போல் மனம் முடித்தேன், முதியோர் இல்லம் தேடி அலைந்தேன். கிழவி கூறினாள். அன்னம் கலங்கி நின்றது. மகனே, இன்று நீ கொடுப்பது நாளை உனக்கு, மகனே இன்று நீ கொடுப்பது நாளை உனக்கு அன்னம் மனதில் நினைத்தது. மனிதா, பிரித்து பார்க்க பல உண்டு, அதனை அறிந்து கொள். உன் வாழ்வு உன் கையில், விடுவை நோக்கி விரைந்து செல். தலைவன் சுகம் காண தாங்கி கொடிப்பிடித்து, என்றும் பேய் என்றும் அடைமொழி நீ பெற்று, பணத்திற்காக வாக்கை விற்று உரிமை அனைத்தும் விட்டு கொடுத்து, வீதியில் நாதியின்றி நீ, வீதியில் நாதியின்றி நீ சவத்துக்கு சமம். எய்தவன் கைகளால் பரிசு மழை, எய்தவன் கைகளால் பரிசு மழை, அம்பை மட்டும் உடைப்போம் இது எங்கள் நிலை. தலைவன் எவன் கயவன் எவன், தலைவன் எவன் கயவன் எவன், உடனே நீ புரிந்து கொள், இல்லை என்றால் அனைத்தும் போகும் தெரிந்து கொள், இல்லை என்றால் அனைத்தும் போகும் தெரிந்து கொள். மனிதம் தனை மனதில் வை, மனிதம் தனை மனதில் வை, மதம் அதை தள்ளி வை, மதம் அதை தள்ளி வை. பள்ளி கொண்ட பெருமாளும் பரியேறும் பெருமாளும் ஒன்றாய் பார்க்கப்படும் நிலை வேண்டும். பள்ளி கொண்ட பெருமாளும் பரியேறும் பெருமாளும் ஒன்றாய் பார்க்கும் நிலை நித்தம் வேண்டும். அன்னமாய் அனைவரும் நலமாய் மாறி நன்மை தீமை பிரித்தெடுத்து வாழ்வோம் உயர்வாய் தமிழ் போல. அன்னமாய் அனைவரும் நலமாய் மாறி நன்மை தீமை பிரித்தெடுத்து வாழ்வோம் உயர்வாய் தமிழ் போல. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். மகேஷ் அவர்களுக்கு இதுதான் முதல் கவியரங்க மேடை என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள்.
மிக அற்புதமான கவிதையை இங்கே வாசித்தார். ஒரே ஒரு திருத்தம் மட்டும், மெல்ல தமிழினி சாகும் என்பது பாரதியின் கூற்று அல்ல. மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான். ஒரு முட்டாப்பைய சொல்லிட்டான்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முட்டாப்பைய சொன்னா மெல்ல தமிழினி சாகும்னு, அது எந்த காலத்திலும் சாத்தியம் இல்லை என்று சொன்னதுதான் பாரதியின் கூற்று. மெல்ல தமிழினி, ஆமா, மெல்ல தமிழினி சாகும் என்று சொன்னது ஒரு முட்டாளினுடைய கூற்று. அது எந்த காலத்திலும் பாரதி சொன்னதல்ல. ரொம்ப அற்புதமான கவிதை. அதாவது அன்னம் எப்படி நீரையும் பாலையும் பிரித்து பார்க்குமோ அதுபோல அற்புதமான இந்த சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை பிரித்து பிரித்து உங்கள் கவிதைகளிலே வைத்து அற்புதமான ஒரு கவிதையை தந்தீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு முதல் மேடையில அற்புதமான ஒரு கவிதையை உங்களால் தர முடியும் என்று இங்கே சாத்தியப்படுத்தி இருக்கிறீர்கள். மகேஷ் அவர்களே, உங்கள் மகத்தான கவிதைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்னும் உங்களுடைய கவிதை பயணம் தொடர வேண்டும் என்று இந்த இனிய தருணத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக கவிதை பாடுவதற்கு திருமதி வித்யா அவர்கள் கிளியாக வருகிறார். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சொல்ல வல்லாயோ கிளியே, சொல்ல நீ வல்லாயோ, வல்லவேல் முருகந்தனை இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவென்று சொல்ல வந்தாயோ கிளியே என பாரதி பாடிய கிளியாக விரும்புகிறேன். பேசும் கிளியாக ஆசை பிறந்தது. கண்ணுக்கு அழகு, வண்ணத்து மெருகு, கொஞ்சும் விழியால் கிள்ளை மொழி பேசும் கிளியாவேன். சுரைக்காய் பிஞ்சின் தலையில் மிளகாய் பழத்தை செருகி இடையில் மல்லிகை இலைகள் சிறகாய், பின்புறம் தாழை மடலை வைத்தால் பச்சை கிளியே. கொள்ளை கொள்ளும் பச்சை வண்ணம், கோவைப்பழ மூக்கு வண்ணம், எந்தன் பேச்சு காது இனிக்கும், நான் கடிக்க கனியும் இனிக்கும். பொந்து போன்ற என் கூடு, பொதி சேர்த்து என் வீடு, நெஞ்சை அள்ளும் அழகு நான், கொஞ்சும் பொருள் பெண்ணுக்கு நான். பழம் தின்று பசி மறப்பேன், கூட்டத்தோடு சேர்ந்திருப்பேன். என்னை கொஞ்சா மனிதர் ஏது, என்னில்லா அழகு ஏது. ஒன்றை சொன்னால் திரும்பச் சொல்வேன், ஒன்றை சொன்னால் திரும்பச் சொல்வேன். நன்றை செய்தால் நன்றி மறவேன். நிறம் பச்சை எங்கள் நிறம், பச்சோந்தி இல்லை எங்கள் குணம். மானிடா, இறக்கை அடிக்கும் பச்சை கிளி நானடா, என்னை சிறைபிடித்து அழகு பார்ப்பது ஏனடா. அழகாயிருப்பது என் தப்பா, நீயும் சொல்லடா. கூண்டு கிளியாய் என்னை வைப்பது ஏனடா. கூண்டிற்குள் அடைபட்டிருந்த என்னை எனது தனிமையின் பயத்தை விரட்டி அடிக்க முயலுகிறேன் துருப்பிடித்த கம்பிகளின் வழியே. எனது தனிமையின் பயத்தை விரட்டி அடிக்க முயல்கிறேன் துருப்பிடித்த கம்பிகளின் வழியே. சுதந்திர பறவைகளை தந்திரமாக பிடித்து கூண்டில் அடிக்கும் மனிதனே, உன்னை அடைத்தால் கூண்டில் இருப்பாயா? உயரப் பறக்கிறேன், தலை உயர்த்தி சிறகசைத்து உறுதியோடு மோதிச் செல்லும் காற்றை கிழித்து முனைப்போடு முந்திச் செல்கிறேன். சிறகை விரித்து விட்டேன், என் சிறகை விரித்து விட்டேன். உதிரும் சிறகுகள், உதிராத கனவுகள், உரசும் காற்றினை தள்ளிவிட்டு உயரப் பறக்கிறேன். தலை உயர்த்து சிறகசைத்து உறுதியோடு உயரப் பறக்கிறேன். உனக்கிந்த உலகில் உள்ள பெருமைகளை உணர்த்துகின்றேன். திணைக்கொல்லை குறவன் உன்னை சிறை கொண்டு நாட்டில் வந்து மனைதோறும் சென்றே ஒன்றன் அழகினை எதிரில் வைப்பான். தனக்கென பொருளை செல்வர் தமக்கெய்தல் போல் ஈவார் என்றுரைத்தார் பாவேந்தர். நான் ஒரு சுதந்திர பறவை, எனக்கு எல்லைக்கோடு எதுவும் இல்லை. விண்ணில் பறக்க பாஸ்போர்ட் விசா எதுவும் தேவையில்லை. எந்த மண்ணிலும் தரையிறங்க. விண்ணில் பறந்தாலும் எண்ணிலடங்கா மகிழ்ச்சியில் திண்ணிய மனதுடன் பறக்கும் சுதந்திர பறவை நான். சுதந்திர காற்று மனிதனுக்கு மட்டுமல்ல, படபடவென பறந்து திரியும் இறக்கைகளோட உடைய எனக்கும் தானே. எங்களுக்குள் கட்சி இல்லை, தலைவன் இல்லை, பிரிவில்லை, அடிமைத்தனம் இல்லை, சொத்தும் இல்லை, சொந்த ஊரும் இல்லை. நீ கற்றதெல்லாம் எங்களிடம், கற்றதனால் ஆய பயன் என்கொள். கிளியே, கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா கிளியே என்றுடைத்தார் அபிராமி பட்டர். இறைவா, எனக்கு ஒரு வரம் கொடு. மீனாட்சியின் தோளிலும் காமாட்சியின் கையிலும் ஆண்டாள் தலையிலும் குடியிருக்கும் என்னை கோவிலுக்கு வரவிடாமல் தடுக்கும் கோவிட்டை மூக்கால் கொத்தி எறிய. இறைவா, எனக்கு ஒரு வரம் கொடு. மாஸ் கணிந்து செல்லும் மக்களை
முன்பு போல் மாசாக நடந்து செல்ல வழி செய். என் மூலமாய் இறைவா எனக்கொரு வரம் கொடு. நான் ஒரு அடங்கா கிளி, அசராத கிளி, அட்டகாச கிளி, அசுரக் கிளி. நான் ஒரு அபூர்வ கிளி, அம்சமான கிளி, கவிக்கிளி, வெற்றி கிளி. நான் சாதா கிளி அல்ல, சரித்திரம் படைக்கும் கிளி, வரலாறு படைக்கும் கிளி. மனிதா, மலர்ந்து தீரும் என்னை போல் மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். வாழு, வாழ வழிவிடு. பொன்மாலை பொழுதின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உலகம் அனைவருக்கும். வாய்ப்பு அமைத்தமைக்கு நன்றி. திருமதி வித்யா அவர்கள் அவ்வளவு அற்புதமாக கிளியை இங்கே நம் எதிரிலே பறக்க விட்டார்கள். பச்சை எனது நிறமே ஒழிய பச்சோந்தியாக இருப்பது என் குணம் அல்ல என்று சொன்ன விதம் அற்புதம். ஆண்டாளினுடைய கிளியையும், மீனாட்சியினுடைய கிளியையும், காமாட்சியினுடைய கிளியையும் கொண்டு வந்து இந்த அரங்கத்திலே அவர் பறக்க விட்டது மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது. மிகச்சிறந்த ஒரு கவிதையை உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். ஒரு தேர்ந்த கவிஞருக்குரிய சொல்லாட்சியோடு அந்த கவிதைகளை, வரியை வடிவமைத்த விதம் அற்புதமாக இருந்தது. ஒரு கிளியாக நீங்கள் மாறி இந்த கவிதையை எழுதியதாகத்தான் நான் உணர்கிறேன். அந்த வகையில கவிஞர் பாலா அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். கூண்டு கிளிக்கு பிறந்த குஞ்சு கிளிக்கு ஏன் எதற்கு சிறகுகள் அப்படின்னு கேட்டிருப்பார். அது மாதிரி இந்த கிளியை வைத்துக் கொண்டு பெண்மையின் சுதந்திரத்தையும் ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை பற்றியும் இங்கே நீங்கள் எடுத்துக்காட்டியது மிகச்சிறப்பாக இருந்தது. கிளியாக உங்கள் பேச்சு எங்களை மீண்டும் மீண்டும் மயக்குவதாக இருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த இனிய தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கவிதை பாட திருமதி ஹேமலதா அவர்கள் நாரையாக வருகிறார்கள். அவர்களை அன்போடு இங்கே வரவேற்கிறேன். அன்புடையோர்களே, வணங்குகிறேன். ஆயிரம் ஆதவன் போல சுடர்விடும் அழியா தமிழ் மொழியால் ஒன்றிணைந்ததில் மகிழ்கிறேன். கோவிட் காலத்திலும் தமிழ் பேசும் நல்லுலகு தொடர்ந்து இயங்குவதில் பேருவகை. இன்றைய தலைப்பு நான் பறவையானால், அதில் குறிப்பாக நான் நாரை எனும் பறவையானால். இதோ நான் பறவையானால், நங்கை இவள் பறவையானால், நதி போகும் திசையெங்கும் பரவி காடு தாண்டி நாடு தாண்டி கடல் தாண்டி மலை தாண்டி வலசை போகும் புல்லாவேன். நங்கை இவள் பறவையானால் இனி துகில் உரிப்புகள் இல்லை, இனி துகில் உரிப்புகள் இல்லை, துச்சாதனங்கள் இல்லை, அடிமை முறை இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை, ஆடைகள் தேவையில்லை, ஆடைகள் அற்ற போதும் ஏதொரு வன்புணர்வும் இல்லை, ஆடைகள் அற்ற போதும் ஏதொரு வன்புணர்வும் இல்லை, பாலின வேற்றுமை இல்லை, சாதி இல்லை, மதமும் இல்லை, மானுடம் கற்பித்த கடவுளும் இல்லை, மனிதர்கள் வகுத்த எல்லைகளும் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, உடன்கட்டை இல்லை, விதவை கோலம் இல்லை, உடன்கட்டை இல்லை, விதவை கோலம் இல்லை. நங்கை இவள் பறவையானால் நாணி போக தேவையில்லை, நாகரிக மாற்றம் தேவையில்லை, புகழ் போதை தேவையில்லை, பணம் எனும் மாயை தேவையே இல்லை, இறைவனை தேடும் புனிதமெல்லாம் இல்லை, இறையே இறைவன், இறையே இறைவன், எனக்கான மீனை தின்பதே புனிதம், அச்சம் மடம் தேவையில்லை, ஆலய இடிப்பும் மறுப்பும் இல்லை, போர்கள் இல்லை, புரட்சி இல்லை, பொய்யுரைக்கும் மொழிகள் இல்லை, போர்கள் இல்லை, புரட்சி இல்லை, பொய்யுரைக்கும் மொழிகள் இல்லை. நங்கை இவள் பறவையானால் நீலம் பாரித்த ஆகாயமே பாதை, போகும் நிலமெல்லாம் என் ஊர், சிறகசைப்பில் எடை இழப்பேன், வெறும் உடலோடே ஊர் திரிவேன், அழகு கொண்டு அழகாவேன், அசையும் பண்ண நாரையாவேன். ஆம், நங்கை இவள் பறவையானால், செங்கால் நாரையானால், குமரி முதல் இமயம் வரை வலசை செல்லும் வழி அறிவேன், யாதும் ஊரே யாவரும் அறிக என இறக்கைகள் கொண்டு இடம் பெயர்வேன், பணங்காய் பிளந்த பவளவாய் கொண்டு செங்கால் தரித்த அன்னச்சேவலாய், பணங்காய் பிளந்த பவளவாய் கொண்டு செங்கால் தரித்த அன்னச்சேவலாய், கடியிலன் புகுவும் கள்வன் போல ஒற்றை காலில் தவவானாவேன், கடியிலன் புகுவும் கள்வன் போல ஒற்றை காலில் தவவானாவேன், அற்றை திங்கள் ஒளியினிலே நான் முற்றும் துறந்த முனியாவேன், வறுமையின் பிரதி சுமந்து
சக்திமுத்தி புலவனின் சந்ததிக்கும் தூதாவேன். சரித்திரத்தின் நரைதன்னில் நாராய் எனும் பெயரால் நிலைத்திடுவேன். சரித்திரத்தின் நரைதன்னில் நாராய் எனும் பெயரால் நிலைத்திடுவேன். ஐரை மீனின் அருங்காதலியாய், ஐரை மீனின் அருங்காதலியாய் அதை கண்ட மாத்திரத்தில் முக்தி அளிப்பேன். ஆறு ஏரி கடல் கரைகளிலும் வயல்களிலும் வசிக்கும் வசதி கொண்டிருப்பேன். ஐரோப்பிய மகவுகளின் ஆசை பரிசாவேன். அடர்ந்த மானுடத்தின் நெருங்கிய உறவாவேன். நாராய் எனும் பெயரால் நான் நிலமும் சுற்றி வருவேன். குரல் உறுப்பு அற்ற போதும் இறக்கைகளில் பரல் தரித்து பறந்து வருவேன். பனிமலைகள் கடப்பேன், பார்க்கடலில் மிதப்பேன். பால் நிலவை அருந்தி பகலிரவு வருந்தி நான் பாரெங்கும் பரப்பேன். நல்வினையும் தீவினையும் எனக்கேது, நல்வினையும் தீவினையும் எனக்கேது. நான் மீண்டும் பறவையாகவே பிறப்பேன். நன்றி. திருமதி ஹேமலதா அவர்களே, மிகச்சிறந்த ஒரு கவிதையை நான் உங்கள் மூலம் கேட்டதிலே மகிழ்ச்சி. ஒரு பறவையாக மாறினால் என்ன அனுகூலங்கள் என்பதை பற்றி அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக, நல்ல வார்த்தைகளோட, நல்ல வார்த்தை அமைப்புகளோட இப்படி ஒரு கவிதையை கேட்டதிலே எனக்கு நிஜமாகவே பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் பறவைகளுக்கு எல்லைகள் இல்லை, பறவைகளுக்கு விசா தேவையில்லை, பறவைகளுக்கு எந்தவித கட்டுக்களும் கிடையாது. இந்த உலகில் தோன்றிய முதல் நாடோடிகள் பறவைகள் தான். பறவைகள் வலசை போகிற அந்த அழகை பார்த்தாலே, முதல்ல ரைட் சகோதரர்கள் தங்களது தோள்களில முரங்களை கட்டி கொண்டு திண்ணையிலிருந்து குதிச்சு பார்ப்பாங்களாம் பறவை மாதிரி. மனிதன் பறவையாகத்தான் முயன்று இருக்கிறார். பறவையாவதற்கான முயற்சி தான் இன்னைக்கு விமானம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அறிவியல் கூற்று. இன்னைக்கு அந்த பறவையை அவ்வளவு தத்ரூபமாக நான் இந்த கவிதை தலைப்புகளை பார்த்து வரும்போது இவங்க எப்படி கவிதை பாட போறாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா நாரை என்பது ரொம்ப கடினமான ஒரு தலைப்பு. நம்ம கிளியை நிறைய கவிதைகள்ல பயன்படுத்தி இருக்கிறோம், மயிலை நிறைய பயன்படுத்தி இருக்கிறோம், அன்னத்தை கூட பயன்படுத்தி இருக்கிறோம், காகம் கூட சில ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்தவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாரையை கவிதை தலைப்பாக கொண்டு நான் நாரையாக மாறினால் எப்படி இருப்பேன் என்பது எப்படி இவர் கவிதை செய்ய போகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் நினைத்ததை விட பல மடங்கு அற்புதமாக கவிதையாற்றி எங்களை அசத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பறவையாக மாறி வழங்கிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடுத்ததாக நிறைவாக சிறப்பாக எனது நண்பர் திரு சசிகுமார் அவர்கள் காகத்தை பற்றி கவிதை பாட வருகிறார்கள். அவரை வருக வருக என்று அழைக்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். நம் தாயவள் கருவுற்ற போதே நம்முள் கலந்து நம் உயிருள்ள மட்டில் நமக்கு உணர்வூட்ட காத்திருக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம். கவிஞர், பாடலாசிரியர் விவேகா சபையில் கூட வாங்க என்றோம், நடுவர் வேடம் தாங்க என்றோம். விவேகமாய் கவியரங்கத்தை வேடம் தாங்கலாகவே மாற்றினார். கவிஞர் அனைவரையும் பறவை என போற்றினார். நடுவர் உங்களை சிறகுகள் கூப்பி வரவேற்கிறோம். கிண்ணத்தில் பாலருந்தி நீர் விளக்கும் சமகாலம் காணாத எண்ணத்தில் மட்டும் நிலைத்த பறவை அன்னத்திற்கும், மேகம் காணா பாலையிலும் தமிழ் தாகம் கொண்டு ருவை சோலையில் தோகை விரிக்க முயலும் மயிலுக்கும், உங்கள் ஊர் வேண்டாம் என கூறி பெங்களூரு மாறி பறந்த வித்தியாச கிளிக்கும், பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் வாய் தமிழ் மொழியில் அச்சில் கவிதை வார்க்கும் கொச்சின் நாரைக்கும், எளிய காகத்தின் அன்பில் கரைந்த நல்வணக்கம். ஜனவரி புத்தக விழாவில் பயண கட்டுரை நூலாக மெல்ல சிறகசைத்தவன் நான். பறவையாக மாற நவம்பரில் நல்லதொரு தலைப்பு, வினோத தலைப்பு எனினும் விவேகமான தலைப்பு. பறத்தல் என்பது தவம். சிறகு சிலிர்த்து சட்டன எழும்பி சடுதியில் உயர்ந்து சின்ன உடலை காற்றிடம் கொடுத்து உயரத்தில் மிதந்து உலகம் பார்த்து தேசங்களின் நடுவே ஆழியிட்ட வேலிகள் கடந்து ஞானம் சுற்றி ஞானம் பெருக்கி படைபலம் கொண்ட பறவையாகுதல் உள்ளபடி இன்பம். எந்த பறவை? எனது
பகுத்தறிவெண்ணம் தன்னை தனது வண்ணமாக சுமக்கும் காகம் காகம் காகம். தாகம் தீர்க்க வழிகண்ட காகம் காகம். கற்களை திரட்டி பாத்திரத்தில் இட்ட காகமாய் மாற சொற்களை திரட்டி பாத்திரத்தில் இட்டு உரைக்க முனைகிறேன். அழகுக்கான பறவைகள் ஐயா 1000 உண்டு. அறிவுக்கான பறவை காகம் 1000-1. புராணம், இதிகாசம், சங்கம், சமகாலம் சகலத்திலும் காகம் உண்டு. விழி உயர்த்தி வியப்பாய் எண்ணுவோர் விரல் உயர்த்தி எண்ணிக்கொள்ளுங்கள். கமண்டலம் கவிழ்த்து காவிரி தந்தது காகம். அன்று சிந்திய காவிரியை அரசியல் காவிரியாய் இன்று வரை வற்றாமல் வைத்திருப்பதும் காகம். மருவில் தூவி சிறு கருங்காக்கை எனவும் விருந்து வர கரைந்தது காக்கை எனவும் சங்கத்தமிழ் காலத்தில் சாற்றிய பறவையும் காகம். கரைந்துண்ணும் என்றும் பகல் வெல்லும் கூகையை காக்கை என குரல் கொண்டாடியதும் காகம். கரையச் சொன்ன வஞ்சக நரியிடம் வடையை காலில் பற்றி காப்பாற்றியதும் காகம். கரிய நிறத்தில் எங்கள் பாரதி கண்ணனை கண்டதும் இதே காகம். புவி மறவா காக்கை தமக்கு எனது கவி வரியால் யாக்கை தர முனைகிறேன். காகம் என வாரி வார்த்தை யாகம் வணைகிறேன். யார் சொன்னது? கால் கை பிடித்து காரியம் செய்வோரை காக்கை பிடிப்போர் என்று. வாழ்க்கை அறியா மனிதா, வார்த்தை கூடவா அறியாது போனாய். எங்கள் பெருமையை அறிவியலில் தேடு. இணையம் சொல்லும் இனிய செய்தி. பறவைகளில் ஞானி காகம். நாங்கள் சின்ன சின்ன கருவிகளின் பயன் அறிவோம். இடம், பொருள், மனித முகம், அடையாளம் அனைத்தும் அறிவோம். குரல் பகுத்தறிவோம். துவனி புரிந்து கொள்வோம். இடர் வரும் தருணம் அறிந்து விடாது கரைந்து உரைப்போம். விருந்தினர் வருவதாய் நீ விபரீத பொருள் கொள்வாய். உணவிட நீ தினம் தினம் அழைத்தால் உனக்கு பந்தமாகும். கரையும் சத்தத்தால் கவிதையின் சந்தமாகும். மறைந்தோர் நினைவில் பிரார்த்தம் செய்யும் நாட்களில் அழைத்தால் உடன் வரும் சொந்தமாவோம். குயிலின் முட்டை எங்கள் கூட்டில் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்ப்பதும் நாங்கள். தொட்டில் குழந்தை திட்டத்தை அரசுக்கு முன்பே அமல்படுத்தியது நாங்கள். வாக்கு அரசியல், வண்ண பேதம், பெரும்பான்மை, சிறுபான்மை ஏதும் எங்கள் எண்ணத்தில் இல்லை. உங்கள் நாட்டில் எப்படியோ நாங்கள் அறியோம். எங்கள் கூட்டில் எவருக்கும் இடம் உண்டு. பல்லுயிர் பேணிய அறிவியல் தடம் உண்டு. சிறகடித்து நான் செல்லும் முன் சில சொற்கள் உங்களிடம். காலங்காலமாய் கடும் சொல் கொண்டே கருமை காக்கையை காலனின் குறியீடு, துஷ்ட தேவதையின் இஷ்ட பறவை, அபசகுணம், அத்தனை துவேஷங்கள். கரித்து கொட்டும் உங்கள் அரிதார சொற்களை அகராதியில் இருந்து விலக்குங்கள். நிறம் பார்க்கும் நீங்கள் அறம் பார்க்கவும் பழக வேண்டும். பல பல வண்ணம் காட்டும் பறவைகள் நடுவே சமூக நீதி எண்ணம் காட்ட பெருமையாய் கருமை சுமந்த பறவை நாங்கள். அறமும் திறமும் கூற வரமாய் வாய்த்தது இந்த வண்ணம். உண்மைதான், அவையில் சொல்வதற்கு அச்சமில்லை, அணுவளவும் நாணமில்லை. சுகாதார காவலர்கள் நாங்கள். உங்கள் குப்பைகளை நாங்கள் அகற்றுகிறோம். கடற்கரை வெளிகளில், மைதானங்களில், சாலைகளில் கட்டணமில்லா துப்புரவு செய்து மனிதனுடன் ஒப்புரவு ஒழுகும் உயிரினம் காகம். உங்கள் தோட்டங்களில், உங்கள் வயல்களில் பயிரினம் அழிக்கும் பூச்சிகளை அழித்து பயிர் காக்கும் உயிரினம் காகம். இயற்கை பேரிடர் உணர்ந்து எச்சரிப்போம். உங்கள் மொழி வழி அதனை உச்சரிப்போம். உங்கள் கடவுளுக்கு படைத்த பின் கைப்பிடி சோற்றை எமது மொழியிலேயே எங்களை அழைத்து காலங்காலமாய் எங்களுக்கு கொடுக்கும் பழக்கம். நன்றி நன்று. கடும் சொல் வீசி காக்கை இனத்தை வசைபாடும் குணத்தை நிறுத்துவது என்று இந்த காகத்தின் கவிதையை கேட்டேனும் இன்று முதல் அது நிகழ்ந்தால் நன்று. வாய்ப்பளித்த எங்கள் அனைத்து நண்பர்களுக்கும், பொன்மாலை பொழுதுக்கும், உலக தமிழ்ச்சங்கங்கள் அனைத்துக்கும் எனது நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி கவிஞரே. வணக்கம். திரு சசிகுமார் கவிதையிலே நான் நிஜமாகவே மெய் மறந்து போனேன். ஒரு காகத்தை சமூக நீதி பறவையாக்கி விட்டார் அவர்.
நிறம் பார்க்கும் மனிதர்களே அறம் பார்க்க பழகிக் கொள்ளுங்கள் என்று காகம் சொல்லுவதிலே ஒரு மிகப்பெரிய காத்திரமான கருத்தியல் அடங்கி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். காகம் கரைவது நாம் அறிவோம், ஆனால் காகம் பற்றி இவரது கவிதையிலே நான் கரைந்து போனேன். ஆன்மீகத்தினுடைய கண்ணனது வண்ணத்தையும் காகத்திலே கொண்டு வந்து காட்டினார். பகுத்தறிவின் வண்ணம் என்று அவர் குறிப்பிடுகிறார். காகத்தை பற்றி அவர் அவ்வளவு ஊன்றி பேசுவதை பார்த்து நான் மெய் மறந்து போனேன். காகத்திற்கு இவ்வளவு பகுத்தறிவு குணங்கள் இருக்கிறதா? இவ்வளவு சமூக நீதி பற்றிய சிந்தனைகள் அந்த காக்கையின் சிறகுகளிலே இருக்கின்றனவா என்பதை பற்றி யோசிக்க வைத்து விட்டார் நண்பர் சசிகுமார் அவர்கள். நான் கூட இந்த கவியரங்கத்தை ஏதோ வெளிநாட்டிலே வேறு வேறு வேலையாக இருக்கிறவர்கள் கவிதை பாட வருகிறார்கள், என்ன கவிதை நிகழ்ந்து விட போகிறது இங்கே என்கிற எண்ணத்தோடு தான் வந்தேன். ஆனால் 5 கவிஞர்களும் அவ்வளவு அற்புதமான கவிதைகளை கொடுத்து இங்கே நம்மை மெய்மறக்க செய்து விட்டார்கள். முத்தாய்ப்பாக சசிகுமார் அவர்கள் இந்த இனிய தருணத்தில ஒரு சிறப்பான கவிதையை சொல்லி இந்த விழாவிற்கு மேலும் மேலும் மெருகேற்றி விட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பார்வை இருக்கிறது. ஒரு செய்தியை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பான். ஒரு கழுதைக்கு காகிதத்தை பார்த்தால் தின்னத்தான் தோன்றும், ஆனால் கவிஞனுக்கு எழுத தோன்றும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை. திடீர்னு கன்ஃபூசியஸ் தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் சுத்தி இருக்கிறப்ப வாயை திறந்து காமிச்சாராம். என்ன தெரியுது? வெறும் பொக்கவாய் தான் தெரியுதுன்னா. அப்ப அதான் சொன்னாங்க, பொக்கவாயில பொக்கை வாயின்னு யோசிக்காத, அதுல பற்கள் இல்லை. நான் பிறக்கும் போது என்னோடு இல்லாத பற்கள் இப்போது இல்லை, ஆனால் நான் பிறந்த போது என்னோடு இருந்த நாக்கு இப்போது இருக்கிறது. நீ பிறக்கும் போது உன்னோடு இருந்த உறவுகளான தாய் தந்தையரை எக்காலத்திலும் மறவிடாதே. இடையிலே வருகிற உறவுகள் இடையிலே போய்விடும் என்பதை இந்த வாயை திறப்பதன் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கன்ஃபூசியஸ் சொன்னாராம். சர்வசாதாரணமாக ஒரு வாயிலே இருந்து ஒரு பெரிய செய்தியை பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரும் பார்க்கிற கோணம் வித்தியாசப்படும். நீங்க பாத்தீங்கன்னா ராஷோமான் என்கிற ஒரு படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு ஜப்பானிய படம், அகிரா குரோசாவாவினுடைய படம். அந்த படத்தை 3 கோணங்களிலே அணுகியிருப்பார்கள். ஒரு பேய், அதாவது ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலை செய்தவன் கோணத்திலே ஒன்று, அதை பார்த்தவன் கோணத்திலே ஒன்று, பிறகு அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய ஆவியின் கோணத்திலே என்று 3 விதமாக அந்த கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த கவிதையினுடைய சிறப்பே என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த பறவைகளை அணுகி இருப்பதுதான். ஒண்ணு இல்ல, நடராஜர் சிலையை கொண்டு போய் காமிச்சாங்களாம் பெரியார் அந்த பக்கம் போயிருக்காரு. அவருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இல்லை என்று நமக்கு தெரியும். ஒரு ஆன்மீக பெரியவர் அழைத்து கொண்டு போனார். ஆஹா, அவர் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தா, சிதம்பரம் நடராஜனுடைய அழகையும் அந்த நடன முத்திரையையும் பார்த்து அவர் வியந்திருக்க வேண்டும். ஆனா பெரியார் அவர்கள் பார்த்த உடனே சொன்னாராம், அந்த நடராஜர் ஆடிட்டு இருக்கிறாரே, அவரு காலுக்கு அடியில ஒருத்தன் உட்காந்து இருக்கானே, படுத்துக்கிட்டு இருக்கானே, அவன் தான்டா நம்மாளுன்னு வரான். அவருடைய பார்வை அத்தகையதாக இருக்கிறது. அதாவது ஒரு செய்தியை வேறு வேறு விதமான கோணத்தில் வேறு வேறு விதமான மனநிலைகள் பார்க்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த பறவைகளை பற்றி நீங்கள் பார்த்த விதம் என்னை வியப்பிலே ஆழ்த்தியது. புது புது கவிதைகளை இங்கே நீங்கள் பார்த்தீர்கள். கவிதைகளால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். கவிதைகளால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. பூமியை புரட்டும் நெம்புகோல் கவிதையை உங்களிலே யார் செய்ய போகிறீர்கள் என்று காத்திருக்கிறேன் என்று புகழ்பெற்ற மேத்தாவினுடைய கவிதை ஒன்று உண்டு. இந்த பூமியை புரட்டி விடுகிற நெம்புகோல் கவிதைகளை உங்களால் இயற்ற முடியும் என்பதை நான் இந்த தருணத்திலே உணர்கிறேன். ஏன்னா கவிதைகளால் எல்லாமே செய்ய முடியும். இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ஒரு போர் வீரன் போருக்கு புறப்படுகிறான் என்றால் அவன் தன்னுடைய மறுநாளுக்கான உடையை எடுத்துக்கொள்வான், உணவை எடுத்துக்கொள்வான், ஆயுதங்களை எடுத்துக்கொள்வான். மறவாமல் யெகூதா அமிகாயினுடைய கவிதை புத்தகம் ஒன்றை கையிலே எடுத்துக்கொள்வானாம். ஏனென்றால் ஆயுதங்களிலிருந்து அழுத்தினால் தோட்டா புறப்படும், எதிரியை மீட்டும். ஆனால் அதை இயக்குவதற்குரிய கொதிநிலையை எங்களுக்கு யெகூதா அமிகாயினுடைய கவிதை தான் தரும் என்று அவர்கள் சொல்லுகிறார். கவிதையால் இந்த உலகத்தை எது வேண்டுமானாலும் செய்துவிட முடியும். ஆனால் இந்த தமிழ் சமூகம் என்பது 5000 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு சமூகம் என்பதனால் இங்கே கவிதை ஊற்றெடுத்து கிளம்பியிருக்கு. எங்க பார்த்தாலும் கவிதை. கம்பன் என்கிற ஒரு மாபெரும் நட்சத்திர கவிஞனை பெற்றிருக்கிற பூமி இது. நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் கம்பன்ல பெரும் கவிதையா இருக்கும். ஒரு அற்புதமான இடம் சொல்லுவார்கள். சூர்பனகை ராமனை பார்க்க போகிறாள், ராமனின் மீது மையல் கொள்கிறாள். ராமனுக்கு பிடிக்கவில்லை, அவளது மூக்கை அறிந்து அனுப்பி விடுகிறான். மூக்கில்லாதவளாக அடுத்தது லட்சுமணனிடத்திலே போய் நிற்கிறாள். உன்னை நான் விரும்புகிறேன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள என்று கேட்கிறாள். அதற்கு லட்சுமணன் சொல்லுகிறான், மூக்கில்லாத உன்னை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று கேட்கிறான். அட பாவி, இடையே இல்லாத சீதையோடு உன் அண்ணன் வசித்துக் கொண்டிருக்கும் போது, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, மூக்கில்லாத என்னோடு உன்னால் வாழ முடியாதா என்று கேட்கிறார். ஒரு சம்பவத்தை, அந்த கதை ஓட்டத்தோடு போகிற ஒரு சம்பவத்தை எவ்வளவு கவித்துவமாக மாற்ற முடியும் என்பதை கம்பன் அந்த இனிய தருணத்திலே நிரூபித்திருப்பார். அதனால்தான் இன்றைக்கு காலம் கடந்து நிற்கிற நட்சத்திர கவிஞனாக கம்பநாடன் போற்றப்படுகிறான் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா
அற்புதமான கவிதைகளை இங்கே கொண்டு வந்தீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வையை இங்கே பார்த்ததை நாம் பார்க்க முடிகிறது. பறவைகள் தான் இந்த உலகத்தில் மிக முதலில் நாடோடிகள் என்று சொன்னேன் அல்லவா? பறவைகள் இந்த உலகத்திற்கு எதற்கு நான் இந்த கவிதை தலைப்பை கொடுக்கும் போதே நான் பறவையானால் என்று மட்டும்தான் சொன்னேன். மீண்டும் பறவைகளை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அவரவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப அவர்கள் பறவைகளாக மாறட்டும் என்று சொன்னேன். இந்த இடத்திலே இந்தியாவிலே இப்ப சிட்டுக்குருவிகளே இல்லாமல் போய்விட்டது. இங்கும் சிட்டுக்குருவி ஒன்று கூட வரவில்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பறவைகள் எந்த காலத்தில் அழிந்து போகின்றனவோ அந்த நேரத்தில் மனிதர்களும் அழிந்து போவார்கள் என்பது நியதி. தேனீக்கள் இல்லாத அடுத்த 5வது ஆண்டு மனித குலம் இருக்காது என்று உயிரியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சமீபத்திலே ராபின் என்கிற ஒரு குறிப்பிட்ட பறவை அமெரிக்காவிலே இல்லாமல் போய்விட்டதாம். என்ன என்று யோசித்து பார்க்கிறார்கள். நாம் எதுவும் தீங்கு நினைக்கவில்லையே, ராபின் பறவைகளுக்கு எதிராக எந்த சூழலியல் கேட்டையும் நாம் செய்யவில்லையே அமெரிக்காவிலே, எப்படி அந்த பறவைகள் இல்லாமல் போயின என்று அமெரிக்காவிலே அதை ஆய்ந்த போது, கடும் குளிர்காலம் அமெரிக்காவில் ஏற்படுகிற போது அங்கே இருந்து அந்த ராபின் பறவைகள் வலசை போகுமா, வேற நாடுகளுக்கு, இங்கிலாந்து மாதிரி வேற ஐரோப்பிய நாடுகளுக்கு அது போகுமா. அப்படி போகிற பறவைகள் மீண்டும் அந்த கடுங்குளிர் காலம் அமெரிக்காவில் குறைந்த உடனே திரும்பி வசந்த காலத்திலே தான் மீண்டும் அங்கே வசிக்க ஆரம்பிக்கும். அப்படி போகிற போது, இங்கிலாந்துக்கு அது போகிற போது, இங்கிலாந்தின் சாலையோர மரங்களை ஜப்பான் வண்டுகள் அந்த இலைகளை அரித்து விடுகின்றன என்று உலங்கு வானூர்தியில இருந்து மருந்து தெளிச்சார்கள். அந்த மரத்தினுடைய இலைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து பூச்சி மருந்து தெளிக்கிறார்கள். அவர்கள் ஜப்பான் வண்டுகளை கொல்ல முடிந்தது. அதன் மூலமாக சாலையோர மரங்கள் அழகான இலைகளோடு செழித்து வளர்ந்தன. ஆனால் அந்த இலைகள் உதிர்ந்த போது அந்த இலைகளில் இருந்த விஷத்தை உண்ட மண்புழுக்கள் செத்து விழுந்தன. அமெரிக்காவிலிருந்து வந்த ராபின் பறவைகள் அங்கே இருக்கிற மண்புழுவை உண்ணுகின்றன. அந்த மண்புழுவிலே இருக்கிற விஷத்தின் காரணமாக அந்த பறவைகள் செத்து தொலைகின்றன. தொடர்ச்சியாக இப்படி நிகழ்ந்து வருகிற போது அந்த குறிப்பிட்ட இன பறவைகளே அமெரிக்காவுக்கு திரும்பி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முன்னெப்போதையும் விட சூழலியல் பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டிய சூழலிலே நாம் இன்று இருக்கிறோம். ஏன்னா கொரோனா என்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம எல்லாம் கூடடைத்து ஒரு மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்குது. நாமெல்லாம் ஒரு வருடத்துக்கு முன்பு இப்படி நிகழப்போகிறது என்று சொல்லியிருந்தா அதாவது லாஜிக் இல்லாம சொல்றான், எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒரு கருத்தை சொல்லுகிறான் என்றுதான் நாம் சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு கொரோனா ஒட்டுமொத்த உலகத்தை புரட்டி போட்டுருது. அந்த பக்கம் ட்ரம்ப் பயந்துகிட்டு இருக்கிறாப்படி, சீனாக்காரன் மிரண்டு போயிருக்கிறான். இந்த பக்கம் இந்தியா என்ன ஆகும் என்றே தெரியவில்லை. அங்கு பிரேசில் அரண்டு கொண்டிருக்கிறது. உலகத்தின் அத்தனை பகுதிகளையும் உள்ளங்கையிலே வச்சு உருட்டி கொண்டிருக்கிறது கொரோனா. இந்த சூழலிலே பறவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்பதையும் இந்த தருணத்திலே உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அடுத்தது தீபாவளி வருது, நம்முடைய பண்டிகை தான், நம்ம அழகா கொண்டாடலாம். அதே சமயத்தில் இந்த காற்று மாசையும் நாம் கவனத்திலே எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாகவும் அற்புதமாகவும் இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்றும் இந்த இனிய தருணத்திலே ஒரு சமூக அக்கறையாளனாக என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். இந்த இனிய தருணத்தில் அற்புதமான கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பான கவிதைகளை கொடுத்தீர்கள். அவங்க வித்யா அவர்களுடைய கவிதை ஒரு விதத்துல சிறப்பா இருந்தது. மைதிலி அவர்களுடைய அந்த சொல் ஆட்சி, அவங்க சொல்ற அந்த விதம் அதான் அற்புதமா இருந்தது. அதே போல ஹேமலதா அவர்களுடைய கவிதை மிகச்சிறந்த அந்த ஒரு கட்டுமானத்தோட அந்த கவிதையை அவங்க சொன்ன விதம் கூட ரொம்ப சிறப்பா இருந்தது. சசிகுமார் அவர்களுடைய கவிதையை பத்தி நான் சொல்லவே வேணாம். அவர் மிகச்சிறந்த ஒரு தேர்ந்த கவிஞர் இருந்ததுனால அது ரொம்ப அற்புதமான ஒரு கண்ணோட்டத்தோட அந்த கவிதையை அவர் கொடுத்தாரு. அதே போல மகேஷ் அவர்களை பத்தி சொல்ல வேணாம். ரொம்ப முதல் முறை அவர் கவிதை பாடுறாருன்னு சொல்றாரு மேடையில ஆனா நல்ல முதிர்ச்சியான கவிதையை, அழகான கவிதையை அவர் இங்கே கொடுத்தார். இப்படி கவிஞர்களை எல்லாம் பார்க்கிற ஒரு சூழல் அமைந்ததற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை மிகுந்த ஒரு ரொம்ப நீளமா கொண்டு போகாம இதை கச்சிதமா முடிக்கலாமே என்கிற அந்த தருணத்தில் உங்கள் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இந்த இனிய தருணத்தில் இந்த கவியரங்கை நிறைவு செய்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த நண்பர் பிரகாஷ் அவர்களுக்கும் அதே போல பொன்மாலை பொழுது என்கிற அந்த இலக்கிய அமைப்புக்கும் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் சங்கங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை என் வண்ணத்தமிழால் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.